அவன் ஒரு மனிதன் ஆண்டுடைய வார்த்தையை தொடர்ச்சியாக அவன் கேட்குறவனாக இருந்தால் கண்டிப்பாக அதை செய்கிறவனாக மாறிடுவான்னு சொன்னேன் இல்லையா? ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணோம், இதை படிக்க ஆரம்பித்தோம் இல்லையா? மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் படிக்க ஆரம்பித்தோம். 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்க. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே துன்பப்படுத்தினார்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் முடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்க. இவ்விதமாய் மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே. எங்கள் அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி இதில் படித்தோம் இல்லையா? சொல்லிட்டு 20ஆம் வசனம் பார்த்தோம். வேத பாரகர் பரிசேர் என்பவர்களின் நீதியிலும் நம்முடைய நீதி என்னவாக இருக்கணும்? அதிகமாக இருக்கணும்னு சொல்லி அங்கே தான் ஆரம்பித்தோம் இல்லையா? அதில் வேத பாரகர் பரிசேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொலை செய்து தப்புன்னு நினைக்கிறாங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கே உரைக்கப்படும். ஆனால் நான் சொல்கிறேன், கொலை தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரை வீணனே என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான்னு சொல்லு. அப்போது நியாயமே இல்லாமல் கோச்சிக்கக்கூடாது. சகோதரனை வீணனேன்னு சொல்லக்கூடாது. மூடனே என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லிட்டு தான் அடுத்த கட்டத்துக்குள்ள அவர் நுழைகிறாரு. காணிக்கையை பற்றி பேசுகிறார். இப்போ ஆகையால் நீ பலிப்பீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கே தானே பலிப்பீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்றார். அப்போ அந்த காணிக்கை செலுத்துறதுல கூட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆண்டவர் என்ன பண்ணிதாரு வச்சிருக்கிறார். பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் காணிக்கை என்பது ரொம்ப முக்கியம். காணிக்கை கொடுப்பது, தசம பாகம் செலுத்துவது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம சபையில் கூட பாருங்கள், அதை அறிக்கை செய்து கொடுக்கணும். ஏதோ ஒரு சும்மா ஒரு பாட்டை பாடி உங்கள்கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணல, நாங்கள் அதை அறிக்கை செய்ய வைக்கிறோம். உங்கள் வாயை திறந்து சொல்ல வைக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் அப்படி ஒரு சிஸ்டமை வச்சுட்டார் உலகத்தில் இல்லையா? மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்குள்ளே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்ன சோதித்து பாருங்கள் சொல்கிறார். நான் உங்கள் கனிகளை பட்சிக்கிறவர்களை கண்டிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போது காணிக்கை ரொம்ப முக்கியம். காணிக்கை செலுத்துறது ரொம்ப முக்கியம். அது ஏதோ சும்மா வந்தோம் ஏனோ தான் கொடுக்கறது கிடையாது. காணிக்கை நாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், ஆண்டவர் வானத்தில் பல பலகணிகளை வச்சுருக்கிறாரு, விண்டோஸை வச்சுருக்கிறாரு, டோர்ஸை வச்சுருக்கிறாரு. அதற்குண்டான சாவியை அவர் வச்சுக்கல, நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ பண்டக சாலைக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே, அப்போ பண்டக சாலை எங்கே இருந்தது? ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. அந்த பண்டக சாலையில் இருக்கிற அந்த பொக்கிஷங்கள் ஆசாரியர்களுக்கு சொந்தமாக இருந்தது. ஆசாரியனுக்கு தேசத்தில் சுதந்திரம் கிடையாது, கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். அப்போது ஆசாரியனுக்கு, ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆமீன் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள்.
அப்போது இந்த காணிக்கை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. காணிக்கை செலுத்தப்பட வேண்டும். காணிக்கை செலுத்தினாதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், வானத்தின் பலகணிகளை என்ன பண்ணுறாராங்க, திறக்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த காணிக்கை இதை பற்றியெல்லாம் பேசினா கெட்டவங்க மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை, தப்பு கிடையாது. காணிக்கை செலுத்தணும். கர்த்தருக்கு என்ன பண்ணோம், தசம பாகத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், செலுத்த வேண்டும். கர்த்தர் அதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. அதை ரொம்ப அவர் கௌரவமான, இது பணத்தை பற்றியதல்ல. கவனிக்கணும், நீங்கள் காணிக்கை செலுத்துறது ஏதோ உங்கள் பணத்தை பிடுங்கிறது இல்லை, கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குற கனத்தை பற்றியது இல்லையா? நீதிமொழிகள் 3 அதான் சொல்லுது, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும். பணத்தை பற்றி கிடையாது இது. நீ கர்த்தரை கனம் பண்ணுகிறது, கர்த்தரை எவ்வளவா நீ நேசிக்கிறேன்றது, நீ எவ்வளவு கொடுத்தன்றது கிடையாது. அதை எவ்வளவு முழு மனதோடு ஆண்டவருக்கு செலுத்துற, கட்டாயமாயும் அல்ல, விசனமாக இல்லை. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் உட்காந்துட்டு அதே வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மல்கியா 3:8. இப்போ ஆண்டவர் சொல்றார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, மனுஷன் தேவனை ஏமாற்றலாமா? இங்கிலீஷ் பைபிளில் இங்கே வஞ்சிக்கலாமான்னு இருக்குது. மனுஷன் தேவனிடத்திலிருந்து திருடலாமா, ராப் அப்படின்னு ராபரி, ராப் அப்படின்னு இருக்குது. அப்போது நம்ம கேட்குறோம், எதனால ஆண்டவர் உங்ககிட்ட திருடணும், உங்ககிட்ட நாங்கள் என்ன திருடணும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எதில் நீங்கள் என்னை திருந்திட்டீங்க, தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொன்று யோசித்தேன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் போனால் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டு ஒட்டியிருக்கோம், பார்த்துருக்குறீங்களா? சில பேர் போட்டு ஒட்டியிருக்கோம். அதேமாதிரி நான் நினைக்கிறேன், பரலோகத்தில் நம்ம ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கர்த்தருக்கு கொடுக்காம நம்ம பேக்கெட்லேயே வச்சுட்டு இருக்கிறதுனால, அதனால் தேவையில்லாத செலவுதான். ஒரு சகோதரர் அழகாக சொன்னார், அவங்க சபையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை. அவங்க சபையில் 2 விதமான கூட்டத்தை சொல்கிறாரு. ஒருத்தன் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறானா, ஆனால் அடுத்த 1ஆம் தேதி வரத்துக்குள்ளே அவன் 20,000 ரூபா கடன்காரனாக இருக்கிறானா. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவன் அடுத்த 1ஆம் தேதிக்குள்ளே என்ன எவ்வளோ கடன்காரனாக இருக்கிறான், -20,000 இருக்கிறான், கடன்காரனாகிடுறான். திருப்பி வாங்கின சம்பளத்தை கடங்க அடிச்சுட்டு தான் பண்ணுறான். ஆனால் இன்னொருத்தர் 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறாராம், ஆனால் அவர் அந்த மாதம் 1,500 ரூபா மீதம் எடுக்கிறாராம். இது சம்பளம் எவ்வளோ அதிகம் வாங்கணும், எவ்வளோ குறைச்சல் வாங்கணுன்றது பற்றி கிடையாது. காரணம் என்னென்னா, அவன் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கர்த்தருக்கு 10ல் ஒரு பகுதியை அவன் சரியாக எடுத்து வைத்து கர்த்தருக்கு கொடுக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் வேலை செய்யுது. இன்னைக்கு ஏன் நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப தொய்ந்து போய் காணப்படுகிறோம்? இல்லை, பண விஷயத்தில் ரொம்ப நமக்கு கஷ்டம்தான், எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். எதை செஞ்சாலும் கடன் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் காணப்படுகிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் சாவியை நமக்கு தந்த. இந்த வசனம் சொல்லுது, அதான் 10ஆம் வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களெல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து. பலகனியை திறப்பன்னு சொல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பலகனிகளை திறப்பேன்னு சொல்கிறாரு. அப்போது நிறைய பேருடைய பலகணிகள் பூட்டு போட்டு வைக்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, வேலையை மாற்றலாமா, இந்த வேலையை மாற்றினா சரியாயிடும், வீட்டை மாற்றினா சரியாயிடும், பேர் மாற்றினா சரியாயிடும். ஒருத்தர் பேர் ராதேஷ், அவர் பேர் ராதேஷ், அவர் என்ன பண்ணிட்டாரு, சம்பளம் வாங்கி கையில் காசே நிற்கலன்னு ரதேஷ்னு மாற்றி அதில் இருக்கிற ஒரு ஏஐ எடுத்துட்டாரு. அதுக்கு போய் ஒரு ஆளை பார்த்து அவருக்கு ஃபீஸை கொடுத்து, அவன் நினைக்கிற பேரில் ஒரு எழுத்து குறைச்சிட்டா வருமானம் வந்துடும் நினைக்கிறேன். நிறைய பேர் இல்லை, இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போனால் சரியாயிடும். நீ எந்த வேலை செஞ்சாலும் சரி, பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, சாதாரண வேலை செஞ்சாலும் சரி, அது நீ என்ன வேலை செய்கிறேங்கிறதை பொறுத்து அல்ல உன் ஆசீர்வாதம், கர்த்தரை நீ எவ்வளவு கனம் பண்ணுகிறாய்ங்கிறதை பொறுத்து. இதை நம்ம விளங்கிக்கணும். அவங்க என்னங்க அங்கே வேலை செய்கிறாங்க, இவங்க என்னங்க அங்கே வேலை, நம்ம அப்படி நினைக்கிறோம். எங்கே வேலை செஞ்சாலும் சரி,
கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அந்த 11ஆம் வசனம் வாசிச்சோம் இல்லையா, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். உங்கள் நிமித்தம் நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பேன் நான். ஏய் இல்லையா, நம்ம சில பேர் காசை வீட்டில் கூட வச்சுக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க காசு வச்சா செலவு வருது. இல்லை, ஒருத்தர் வீட்டில் 10,000 வச்சுருந்தாராம் பாருங்கள், 15,000 செலவு வருதான். என்னென்னு பார்த்தா வண்டியை திரும்ப எங்கேயோ முட்டி யார் வண்டியோ நாசனமாக்கி 10,000 கூட ஒரு 5,000 கடன் வாங்கி கொடுக்க வேண்டியதாக போச்சு. அப்போது இதெல்லாம் எங்கேருந்து வருது? கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை நாம் கொடுக்காமல் போகும்பொழுது தேவையில்லாத செலவுகள் நம்மை ஆக்கிரமித்து நம்முடைய பணத்தை என்ன ஆகுது? அது திருடு. பிசாசுடைய வேலையை திருடுற வேலை தான். உங்ககிட்ட இருந்து திருடு. அவன் திருடனை போல் வேதம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவங்க பணத்தை திருட வரான் அவன். எப்படி ஆகிலும் நம்ம சும்மா தான் இருப்போம், ஏதாவது செலவு தேடி வரும் பாருங்க இல்லையா. சிலவர் வந்திருக்குதா இல்லையா, நம்ம அமைதியாக தான் இருப்போம். அப்பா பரவாயில்லப்பா இந்த மாதம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டோன்னு நினச்சிருப்போம். அப்போ தான் ஒரு செலவு வந்து நிற்கும். உடனே அர்ஜென்ட்டுக்கு 10 பைசா வட்டிக்கு வாங்க வேண்டியதாக இருக்கும். வாங்கும் போது நல்லா இருக்கும், வட்டிக்கு கொடுக்கும் போது தான் தெரியாது இல்லை. சொல்லும் 10 பைசா வட்டி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் 25,000 ரூபாய் கடனுக்கு வட்டி 1.5 லட்ச ரூபாய் கட்டினார். அருமா கடன் கொடுத்தவங்க பாவப்பட்டேப்பா, போதும் சாமி உன்னால் நாங்கள் 1.5 லட்ச ரூபா சம்பாரித்தோம் சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. போதும் நீ குத்துது போதும், அசலை மாத்திரம் கொடு. இருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆட்கள்லாம் உண்டு. அப்போ காரணம் என்ன? நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் என் சம்பாத்தியத்தை வேற யாரோ சாப்பிடுகிறாங்க. அவன் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உங்கள் கனியை பட்சித்து போடுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பேன். நிறைய பேர் நினைக்கிறேன் உபவாசம் இருந்தால் சரியாயிடும். இரவு பகல் ஆண்டவர் நோக்கம் அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உபவாசம் அந்த ஜெபத்தை பற்றி சொல்லலை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பற்றி சொல்லப்படுகிறது. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லாம் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும்போது உன் களஞ்சியங்கள் எப்படியோ பூரணமாய் நிரம்பும். ஃபுல்லாக இருக்கும், எப்பவுமே காலியாகவே இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது. இங்கே அந்த வசனம் அதை தானே சொல்லு, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்கள். என்ன ஆசீர்வாதம்? வைக்கிறதுக்கு இடம் இல்லாத ஆசீர்வாதம். அப்போது என்ன பண்ணும்? ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கத்தக்கதாய. ஆகவே தான் இந்த வசனம் காணிக்கை பற்றி அவ்வளோ விசேஷமாக பார்க்குறாரு. அப்போ அந்த காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் அதை இரட்டிப்பாக திரும்பார். ரெண்டாவது இன்னொன்று கவனிக்க பாருங்க, நல்லா சொல்கிறது நல்லா விளங்கிங்க. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தருக்கு கொடுக்குறோன்னு பெருமைப்படக்கூடாது. கர்த்தர் கொடுத்ததை தான் அவருக்கு கொடுக்குறீங்க. அவர் அள்ளி கொடுத்தாரு, நான் என்ன பண்ணுறேன்? இல்லை, அவருடையது அவருக்கு கொடுக்குறேன். உங்ககிட்ட ஒரு பொருளை வாங்கிக்கின்னு நான் வச்சுக்கின்னு இந்தாங்க பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கிங்க, பரவாயில்ல வச்சுக்கிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னடா இது என் பொருளை வாங்கி அவர் பயன்படுத்திட்டு பரவாயில்ல வச்சிங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நம்ம நினச்சினுக்கிறோம். கர்த்தருக்கு கொடுத்தோன்னு நம்ம ஏதோ கர்த்தருக்கு பெருசாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறோம். அவர் கொடுத்ததுங்க. இந்த உயிர் அவர் கொடுத்தது, இந்த பாதுகாப்பு அவர் கொடுத்தது, இந்த வேலை அவர் கொடுத்தது, இந்த வருமானம் அவர் கொடுத்தது. அவர் நிறைய கொடுத்தாரு. ஆனால் அதுலேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்களாம் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், எவ்வளோ சம்பளம்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க பிடித்தம் போக அப்படின்வாங்க. அதே பிடிச்சிக்கின்னு தான் சம்பளத்தை கொடுப்பான். ஆனால் இவர் முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டு 10% மாத்திரம் கொடுன்னு கேட்குறாரு. இருக்கிறீங்களா? ஆகவே தான் இந்த காணிக்கையை ரொம்ப பெஸ்ட்டாக பார்க்குறாரான்னு சொல்ல அந்த காணிக்கையை கூட சும்மா நீ செலுத்திடக்கூடாது. உன் சகோதரன் யாருக்காகிலும் உன் மேலே குறை இருந்ததுன்னா போய் அவனை மீட் பண்ணி அவனை சமாதானப்படுத்து. நல்லா கவனிங்க, இங்கே தான் கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும். ஏன்னா சுமகரமெல்லாம் நம்ம மேலே கோவப்படுவாங்க. நம்ம கொஞ்சம் கெட்டு நொந்துட்டோம்னா எல்லாம் நேசிப்பாங்க, நம்மளை குழம்பாக்கி கொடுப்பாங்க, சோறாக்கி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டில் கண்ணீர் கூட விட்டு போவாங்க. கொஞ்சம் நல்லா ஐட்டம், கொஞ்சம் வேலைகளை கிடச்சி கொஞ்சம் நல்லா போடுவேன். இன்றைக்கி வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு சகோதரி ஜெபம் பண்ணுறது. அவங்க சொல்கிறாங்க, ஐயா இதனால தான் நான் வேலைக்கு கூட நல்ல புடவை கட்டின்னு போகிறதில்லன்றாங்க. அப்படியே சொன்னாங்க ஓப்பன். அவன் உண்மை எங்கள் அப்பா சொல்லுவார், அப்படி நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி போனால் ஊழியம் ஆரம்பித்த புதுசாக சொன்னார், இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணி போனீன்னா உனக்கு யாரும் காணிக்கே கொடுக்க மாட்டாங்கன்னாரு. உண்மைதான் அது. ஆனால் ஊழியம் மக்களுக்கு செய்யலை, நம்ம யாருக்கு செய்கிறோம்? கர்த்தருக்கு செய்கிறோம்.
கர்த்தரை ப்ரெசன்ட் பண்ணுறோம். நாம் வானத்தையும் பூமியையும் சொந்தக்கார ப்ரெசன்ட் பண்ணுறோம். அதை ஒரு நல்லா பண்ண வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்போது இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருந்தேன்னு வச்சுக்கேன், அவன் பொறாமப்படுவான். அவனெல்லாம் போய் சமாதானப்படுத்தி நிற்கணும்னு அவசியம். ஊழியத்தில் கூட பாருங்கள் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஊழியத்தில் 2 விதமான பிரச்சனை எனக்கு கழுத்து நெருகுது. 2 பிரச்சனை கழுத்து நெருகுது. என்னன்னு உட்காந்து தீவிரமாக ஆராய்ஞ்சா அவங்களுக்கு ஏன் என் மேலே அவ்வளோ வெறுப்பு. வீட்டு பிரச்சனை வெளியாட்கள் உள்ளே பூந்து கூட சேர்ந்து வெறுப்பேற்றுறாங்கன்னா என்ன பிரச்சனைனா ஊழியம்தான் பிரச்சனை அவங்களுக்கு. அவங்க சொந்தக்காரங்க இந்த ஊழியத்துக்கு வராங்க, அவங்க சொந்தக்காரங்க இந்த சபையை அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கோவம், பொறாமை. இங்கே நடக்கிறது என் பலத்தில் எதுவும் ஒன்றும் நடக்கலை. இது முழுசும் ஆண்டோடைய கிருபை. இது நாம் நினச்சா கூட நடக்குது. நானே ஆச்சரியப்படுறேன் ஆண்டவர் செய்கிறத பார்க்கும்போது. இந்த ஊழியத்தில் ஒருத்தர் விட்டு போனால் கூட இன்னொருத்தர் அனுப்புகிறார் ஆண்டவர். இந்த ஊழியமே அப்படி தான். எங்கேயும் எனக்கு வாடகை கிடையாது, எங்கேயும் எனக்கு கரண்ட் பில் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும்ல. 3 இடம் சபை நடக்குது, 3 இடத்துல இதே கதை தான். யோசித்து பாருங்கள். இது கர்த்தருடைய கிருபைங்க, கர்த்தருடைய இரக்கம். ஒரு சகோதரன் அன்றைக்கி ஒரு நாள் போயிட்டே இருக்கும்போது நைட் பேர் நடத்தினுறாங்க ஒரு சர்ச்சில். அப்போ சொன்ன நம்ம கோயிலில் கூட இது மாதிரி நடத்தணும். அவர் சொன்னார், உண்மைதான், ஆனால் இந்த நைட் பேருக்கெல்லாம் போவாங்கண்ணா, ஆனால் வீட்டுக்கு வந்தால் வாழ்க்கை வேறு. நம்ம ஜனங்க நைட் பேர் ஜபம்லாம் வராது அவ்வளோவா, ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் நம்ம ஜனங்கன்னு. உண்மை அதுதான். இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்போது நாம் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யும் பொழுது, கர்த்தர் காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணும்போது தேவையில்லாமல் எழும்புவாங்க. அவங்கள பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படிப்பட்டவங்ககிட்ட போயிட்டு நீ மன்னிப்பு கேட்டுட்டு காணிக்க போகணுன்னு சொல்ல. நாம் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காகிலும் நஷ்டம் வருகிற மாதிரி எதையாகிலும் செஞ்சோம்னா அதை தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர். போய் மன்னிப்பு கேட்டு அப்புறமா என்ன பண்ணுப்பா காணிக்கவை. ஏன்னு சொன்னால் அவன் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்பு இருக்குது இல்லையா. ஃபுட்பால் மேட்ச் இப்போ தான் வேர்ல்டு கப்பு பார்த்து வேணுன்னே காலை விடுறானுங்க. பாவம், ஒருத்தர் நல்ல பிளேயர் ஃப்ரான்ஸில் எம்பாப்பேன்னு ஒரு பிளேயர் விளாட்றாரு. அவர் கோல் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு போய் காலை எட்டி ஒதுக்கிறானுங்க. எட்டி என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சு செய்கிறது. அது சில பேர் இருக்கிறானுங்க, அது உஷாராகணுங்க, தெரியாமல் காலை விட்டுறானுங்க. பாருங்கள், இந்த அம்பையருக்கும் அறிவே கிடையாது. தெரிஞ்சு செய்கிறவனு விட்டுறான், தெரியாத செய்யணும் காடை தூக்கி காமிச்சு விட்றானுங்க. நம் தெரிந்து செய்யல சில காரியங்கள் மற்றவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இல்லையா. தெரியாமல் செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அது நிமித்தம் சில பேர் நம்ம மேலே கோபமாக இருந்தாங்கன்னா அவர்களிடத்தில் போய் நம்ம என்ன பண்ணோம், இப்போ நான் தெரிஞ்சு செஞ்சணும் தெரியாமல் செஞ்சணும்னு சொல்லி மன்னிப்பை கேட்டு அவர்களை சமாதானப்படுத்திட்டு தான் என்ன பண்ணோமா நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஏன் சொல்லி அதை பார்க்கும்போது ஏன் அதை நம்ம செய்யணும்னா அங்கே ஒரு காரியம் அது அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது 25ஆம் வசனம் 5:25, எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்பு கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. ஏன்னு சொன்னால் எதிராளி என்ன பண்ணுவான், எப்போ போட்டு கொடுக்கலான்னு பார்த்தோம்னா கரண்ட் பில் 8000 ரூபாய் வந்துச்சு வீட்டில். அப்போ ஒரு சகோதரங்கிட்ட பேசினுக்கிறேன், இந்த மாதிரி 8000 ரூபாய் வந்துச்சு. அவர் சொல்ல ஒயர் அடின்றாரு. நான் ஒயர் அடிக்க முடியுமா, நான் மேலேயே உட்கார வச்சுன்னுக்கிறேன். ஒயர் எப்போ ஒயர் அடிப்பேன்னு பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்க அடித்தோடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அடிச்சிடும், அடிக்க வேண்டிய இடத்துல போய் அடிச்சு விட்ருவாங்க. கவனிக்கிறீங்களா? புரியுதா விஷயம் என்னன்னு? இந்த வசனம் புரியுதா? இப்படி சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு. அப்போ எதிராளி எதிர்பார்த்துன்னுப்பான், எப்போ நீ மாட்டுவ, எப்போ நீ சிக்கங்க. வேதம் சொல்லுது, எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்பு கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்தே புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம தெரிந்தோ தெரியாமல் நிறைய இருக்குது, தெரிஞ்சு செய்கிறது தெரியாமல் செய்கிறது இருக்குது. நிறைய பேர் நம்ம தெரியாமல் செஞ்சு மாட்டிக்கிறது தான் இல்லையா. அப்படியே பைக் ஓட்டின்னு வருவோம், எதையோ யோசிச்சுன்னு வரோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தரமணியில் சர்ச்சு முடிச்சுட்டு 1 மணிக்கு வந்துன்னே இருக்கிறேன். தாஸ் பிரகாஷ் கரெக்டாக அந்த சிக்னல் அண்டை
பொண்ணுலே புள்ளிங்க போல. அது ஆண்களில் மட்டும் புள்ளிங்க இல்லை, பெண்கள்லேயும் இருக்கிறாங்க புள்ளிங்க. அந்த பொண்ணு ஹெல்மெட்டை போடாமல் வண்டி ஓட்டின்னு அந்த டிராஃபிக் போலீஸு கை காட்டுற நிறுத்த, அது சிக்னல்லே நிற்கல, அதுவும் பெரிய பெருமையாக போகணுன்னு பார்த்துச்சு பாருங்கள். போய் நேராக அந்த ஜல்லியெல்லாம் போடுதுமா ஒரு வண்டி, அந்த சிமெண்ட்டு மிக்ஸ் பண்ணுற வண்டியில் விட்டு ஸ்பாட்லேயே செத்தே போச்சு அந்த பொண்ணு. ஸ்பாட்லேயே அவுட்டு பாருங்கள், ஸ்பாட்லேயே அவுட்டு. இப்போது இந்த பாவம் யாரை சேரும் யோசிச்சு பாருங்கள். தெரிந்தோ தெரியாமலோ இல்லை, அறிந்தோ அறியாமலோ, நம்மை அறியாமலே சில பேருக்கு நம்ம துன்பத்தை வருவிக்கலாம் இல்லையா. சில பேரை பற்றி தப்பாக பின்னாடி காசிப் பண்ணியிருக்கலாம் இல்லையா. சில பேரை கமெண்ட் பண்ணியிருக்கலாம். நான் அன்றைக்கி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை பார்த்தேன். ஒரு காரியத்தை முழுசாக தெரிஞ்சிக்காமல் ஒருத்தரை பற்றி பேசக்கூடாது, ஒரு விஷயத்தை. ஏன்னா அவங்க இடத்துல உட்காந்து பார்த்தா தான் அதனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். நம்ம இங்கே உட்காந்து அழகாக கமெண்ட் பண்ணி, ஆனால் அது பெரிய பாவம்னு வரும் பாருங்கள். இன்னும் பின்னாடி அந்த வசனம் இருக்குது, இதில் எடுத்து காட்டுறேன் நான். அப்போது நம்ம அப்படி பேசும்பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யாரை நம்பி ரகசியம்னு சொல்லி சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க போய் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த ரகசியம்? எனக்கு பாருங்கள், என்ன நினச்சினுக்கிறீங்க ஒன்றும் தெரியாதுன்னு. இங்கே என்ன நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நீங்கள் நினச்சிங்க யாரும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் யாரும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறீங்க, அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. விளங்குதா? அப்போது என்ன ஆகும் கேட்கும்போது என்னுடைய மனசு என்ன ஆகும், இந்த ஜனங்களுக்காக நம்ம எவ்வளோ போராடுறோம், எவ்வளோ பாடுபடுறோம் சொல்லி இருதயத்தில் என்ன ஆகும், ஒரு மனசு வருத்தம் உண்டாகும். அந்த மன வருத்தம் யாரால் மன வருத்தம், நீங்கள் விளையாட்டாக சொல்லியிருப்பீங்க, அது ஒன்றும் சீரியஸாக சொல்லியிருக்க மாட்டேங்க, அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இன்னொருத்தரை பற்றி பேச அது இன்ட்ரெஸ்ட், எல்லாருக்கும் இருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட். நான் கூட போயின்னு இருந்தேன் அன்றைக்கி பார்த்தா அந்த காவா பிரிட்ஜாண்ட ஜனங்க நிறைய இருந்தது. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, எதுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வண்டி போகிற வேலையை விட்டுட்டு அந்த இதில் எட்டி பார்த்தா ஒருத்தர் நீச்சல் வச்சுன்னுக்கிறாரு காவாவில். எல்லாருக்கும் இன்னொருத்தரை பற்றி பேசணுன்னா இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அந்த செய்தி அவருடைய காதில் போய் விழுந்தால் அந்த இருதயம் கஷ்டப்படும். அந்த செய்தியே அந்த காதில் போய் விழுந்தால் அந்த இருதயம் என்னாகும், கஷ்டப்படும். அந்த கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு இருதயம் நம்ம நிமித்தம் வருத்தப்படுது, அந்த கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அதற்காக கணக்கு கேட்காம விட. பைபிள் சொல்லுது, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். வார்த்தை என்ன பேசுறது கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்லுது. அப்படி யாரை பற்றி ஆகிலும் தெரிஞ்சோ தெரியாமலோ விளையாட்டுக்கோ சீரியஸாகவோ எந்த பேசியிருந்தாலும் காணிக்கை செலுத்துகிறதுக்கு முன்பாக போய் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், தெரிஞ்சு என்ன தண்டனை வேணால் கொடுத்துங்க, ஒன்று என்னை மன்னிக்கிறது தான் மன்னிச்சிருங்க, இல்லாத தண்டனை கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர்களோடு நல் மருந்து என்ன பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனுங்கிறாரு, ஒருத்தர் அடிச்சிட்டாரு. அடிச்சோடனையும் இவர் அடி வாங்கினவருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. இவருடைய வீக்னஸ் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒன்றுக்கு 50 ரூபா கொடுத்தாருங்க. தெரியாமல் பண்ணிட்டேன் தான் 50 ரூபா பிடினா அவ்வளோதான். அது மாமா தான் மச்சான் தான் 2 பேரும். அப்போது அவர்களை எப்படி நம்ம சமாதானப்படுத்த வேண்டும் என்று தெரியும். அதை தான் வசனம் சொல்லுது, சமாதானம் படுத்தலைன்னா எதிராளி ஒன்று எங்கே கொண்டு போய் விடுவான், நியாயாதிபதி. நம்ம நினைக்கிறோம் இந்த உலக நியாயாதிபதி போலீஸ் ஸ்டேஷன் இப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பரலோக நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா. காயின் ஆபேலை சாகடிச்சிட்டான். காயின் ஆபேலை சாவடிச்சிட்டான். காயின் நினச்சா யாரும் பார்க்கலன்னு, ஆனால் ஆபேலினுடைய ரத்தம் காயினை குற்றப்படுத்தினது. ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே ஆபேல் எங்கே? இவன் கேட்குறான், நானா அவனுக்கு நான் வாட்ச்மேனா காவலாளியா? இல்லை, உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பரலோக நியாயாதிபதி ஒத்துருக்கிறார். அவர் எங்கே கொண்டு போய் விடுவார் இந்த பாவத்தை? சேவகனிடத்தில் ஒப்பு கூடாமலும் சேவகர் கொண்டு போய் எங்கே போடுவாங்க நம்மளை? இங்கே சிறைச்சாலை, இந்த உலகம் முடிந்த பிற்பாடு நரகம். அப்போ காணிக்கையில் இவ்வளோ விஷயம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? ஆகவே தான் இந்த மாலை வேளை சொல்கிறேன், என்ன கேட்டால் இன்னொருத்தரை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசுகிறது நல்லது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவங்கள மூலமானா நீ அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறது இது தேவையில்லை. அது அவங்கக்கிட்டே போய் சொல்லிடுங்க, இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க, இல்லை கோபமாக கூட சண்டை போட்டிருக்கேன் அவங்கக்கிட்ட. இது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை உண்டாக்குது, மன வருத்தத்தை உண்டாக்குது. நம்ம நினைக்கிறதெல்லாம் சின்ன விஷயம்னு நினைக்கிறோம். பாருங்கள், அந்த காணிக்கையிலே ஆண்டவர் இவ்வளோ வச்சுருக்கா சிஸ்டம். கண்களை மூடலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்களாமா?
தெரிந்தோ தெரியாமலோ. இல்லை நம்ம விளையாட்ட பேசிடும் இல்லை. பெரும்பாடுள்ள ஸ்திரின்னு பேர் அந்த அம்மாவுக்கு. ஆனால் அந்த அம்மாவுக்கு வீட்டில் அப்பா அம்மா பேர் வச்சுருப்பாங்களா மாட்டாங்களாம். ஆனால் பைபிள் என்ன பேர் அந்த அம்மாவுக்கு? தமிழ் வேதாகமாக டீசெண்டாக பதிவு பண்ணுது. சில எபிரேய மொழிபெயர்ப்பெல்லாம் அந்த அம்மாவுக்கு இருக்கிற வியாதியை வச்சு நாம் கூட அவர்களுடைய பாடி ஷேம் பண்ணுறவங்களா இருக்கிறோம். சில பேர் குள்ளமாக இருப்பாங்க. குள்ளனா அந்த கரிமுஞ்சா, அந்த நொண்டியா, நம்ம பேசுகிறோம் விளையாட்டா. கேட்குறவங்க சும்மா இருக்க மாட்டாங்கங்க. எதிரி வந்து தூரமாக இருக்க மாட்டாங்க, பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. நீங்கள் நினச்சி அவங்க ரொம்ப சொல்ல மாட்டாங்க. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் சொல்லுவாங்க. நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும். அப்போது அந்த இருதயம் என்ன ஆகும்? வலிக்கும். அந்த இருதயத்தில் ஒரு வலி உண்டாகும். கத்தரதை பார்க்குறாரு. அப்போ எங்கே கொண்டு போய் விடுறாரு? நியாயாதிபதி சேவகன் எங்கே போகிறான்? கடைசியாக நரகத்தில் போச்சு. போ, கண்களை மூடுவோம். ஒருவேளை இப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? இந்த மாலையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். உங்களுக்கு சந்தோஷம், ஆனால் மற்றவர்களுக்கு அது கஷ்டம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோட. நீங்கள் சொல்லுங்களேன். நான் பாடுறதுல கூட ஆண்டவர் மகிமைப்படலைங்க. நீங்கள் பாடினா பரலோகம் அவ்வளோ சந்தோஷப்படுது. சொல்லுங்கள். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோட. பெற்ற என் தாயும் நண்பர்கள் கைவிட்டாலும் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே. பெற்ற என் தாயு நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரை. என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரை. வளர்த்தீரி வளவாக உம் நாம மகிமைக்காக. வளர்த்தீரி வளவாக உம் நாம மகிமைக்காக. சேர்ந்து சொல்லமா? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நீங்க ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமென். ஹல்லேலூயா. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ பிறரை குற்றப்படுத்தி இருந்தா, வார்த்தையினால துன்பப்படுத்தி இருந்தா, செய்கையினால துன்பப்படுத்தி இருந்தா, கதை சொல்றார், முதலாவது போய் நல்மணம் பொருந்த, அப்புறமா காணிக்க வை, அப்புறமா காணிக்க வை.
ஆனால் காணிக்கை வச்சாதான் உன் கடன் பிரச்சனை நீங்கும். காணிக்கை வச்சாதான் செழிப்பாக வாழ முடியும். தசம்பாகம் வச்சாதான் வானத்தின் பலகணிகள் ஆண்டவர் திறப்பாரு. தசம்பாகம், ஆண்டவரே நாங்கள் எதினாலும் வஞ்சித்தோன்னு கேட்குறீங்க. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் என்னை ஏமாத்திட்டீங்க. என் பணத்தை நீங்கள் திருடி நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த காணிக்கை தசம பாகத்தை செலுத்த சகோதரனோட நல்மனம் பொருந்து. உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட பொருள்லாம் பரவாயில்ல. ஆனால் நாம் செய்த அவர்கள் கொடுத்த துன்பம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மலை பிரசங்கத்தில் இந்த காணிக்கை உபதேசத்தை எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை ஆவியான இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் கொண்டு போய் இந்த ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். வந்த தேவ மக்களுக்காக கூட ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த